ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பாகற்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பாகற்காயை வந்து நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். எண்ணெய் சூடானோன்னு கட் பண்ணி வச்சுருக்க பாகற்காயை சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் நல்லா வதங்கும். ரொம்பவும் போட்டு வதக்கிடக்கூடாது, அந்த கசப்பு தன்மை மாறிடும். நமக்கு வந்து பாகற்காயோட கசப்பு தன்மை இருந்தால் தான் நல்லது. அதனால் சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டு செஞ்சோம் அப்படின்னா குழம்பு வந்து சுவையாக இருக்கும் அப்படின்றதுனால தான். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும். ரொம்ப சுருங்க வதக்கக்கூடாது. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் நம்ம. இப்போ பாகற்காய் வதக்குனா அதே எண்ணெயிலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரியும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு. இப்போ பூண்டை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததான் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். அதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். அடுத்ததான் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு பிறகு பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நம்ம குழம்பு தூள் சேர்த்துடலாம். நீங்கள் குழம்புத்தூள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள்லாம் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம புளிக்கரைச்சல் சேர்த்துடலாம். புளிக்கரைச்சல் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதிகமாக வந்து சுண்டைக்காய் குழம்பு, பாகற்காய் குழம்புக்கெல்லாம் அதிகமான புளி சேர்த்துடக்கூடாதுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம தக்காளி வதக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து ஒரு 2 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம வறுத்து வச்ச அந்த பாகற்காயை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ திரும்பவும் இதை நல்லா மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. பாகற்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பாருங்கள், இந்த அளவு மட்டும் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இன்னும் ஒரு ஒரு 5 செகண்ட் மட்டும் கொதிச்சா போதும், குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குழம்ப வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான பாகற்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.